இறைவன் மிகப்பெரியவன். ரமலானுக்கு நம்ம நிறைய உணவுப் பொருட்கள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு கிட்டு வாங்கி கொடுத்துடலான்னு திட்டமிட்டிருக்கிறோம். உணவுப் பொருள் கொடுக்கறத விட உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம் பசித்தோருக்கு அப்படிங்கிறதுல. என்ன காரணம் அப்படின்னா, நரகத்துல ஒரு மனுஷனை போடுறதுக்கு முன்னாடி இறைவன் கேட்கிறான், நீ என்ன தப்பு பண்ண? அவன் சொல்றான், நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டல. நரக நெருப்புல ஒருத்தன் எரிஞ்சிட்டு கிடக்குறான். அப்பமா அங்க இருக்கவங்க கேட்கறாங்க, நீ என்ன தப்பு பண்ண? அவன் சொல்றான், நான் பூமியில நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டல. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நேசத்தினால், யாரு? நல்லடியார்கள், சொர்க்கத்துக்கு போறவங்க, அல்லாஹ்வின் மீது கொண்ட பாசத்தினால் நேசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் அப்படின்னு. அப்போ இந்த உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ரொம்ப பெரிய விஷயம். நான் குர்ஆனை படிக்க தொடங்கிய காலத்திலிருந்து அதை உணர்ந்து கொண்ட இத்தனை வருஷத்துல எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்ணக்கூடிய, மறக்காமல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஷயம், நீங்க உணவு சமைங்க, அந்த உணவை நீங்க சமைச்ச உணவை ஒரு ஏழைக்காவது உங்க கையால கொடுங்க அப்படிங்கறதான். ஏன்னா அதனுடைய நன்மையை நம்ம மற்ற எதனோடையும் அளவிட்டு காமிச்சு இது இவ்வளவு நன்மைன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ்க்கு அவ்வளோ பிடிச்சமான ஒரு விஷயம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல். அது உள்ளத்தை எவ்வளவு கருணைமயமாக்கும் அப்படிங்கிறத உங்களால எஸ்டிமேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. எதனோடையும் கம்பேர் பண்ணி கொண்டு வர முடியாது. இது இவ்வளவு தூரம் உங்க உள்ளத்தை கருணையாக்கும் அப்படின்னு. நம்மளுடைய உள்ளத்தை கருணையாக்கினா மட்டும்தான் முஸ்லீம்ங்கிற இடத்துல இருந்து முஹ்மீன்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இன்னும் கருணையை அதிகப்படுத்தினா மட்டும்தான் முஹ்மீன்கிற இடத்துல இருந்து சாலிஹீன் அப்படிங்கிற இடத்துக்கு ப்ரமோஷன் ஆக முடியும். இன்னும் நீங்கள் கருணையை அதிகப்படுத்தினால்தான் சாலிஹீன்கிற இடத்துல இருந்து சுகதாக்கள்ங்கிற இடத்துக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் நீங்கள் உள்ளத்தை கருணைமயமாக்கி அப்படியே உங்க வாழ்க்கையை வக்ஃப் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாவுக்காக அவங்களுடைய நண்பராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வக்ஃப் பண்ணாங்களோ இஸ்லாத்துக்காக, அப்படி நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை, குடும்பம், உணர்வு அனைத்தையும் வக்ஃப் பண்ணணும். அப்படி வக்ஃப் பண்ணும்போது சித்திகீன்கள் அப்படிங்கிற இடத்துக்கு ப்ரமோஷன் ஆக முடியும். அபூபக்கர் சித்திக், ஆயிஷா சித்திகா, ஏன் ஒட்டுமொத்தமா தங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்காக அர்ப்பணிக்கிறது, வக்ஃப் பண்ணிடுறது. அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்முடைய உள்ளம் கருணையாகணும். எப்ப கருணையாகும்? பக்கத்துல கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்மளை அர்ப்பணிச்சா மட்டும்தான் அந்த கருணையோட பெர்சன்டேஜ் அதிகமாகும். அதனாலதான் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கக்கூடிய துவா, யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை நீ விசாலப்படுத்துவாயாக. அப்போ சமையல்காரங்கள்ட்ட கொடுத்து ஒரு வேலையை செஞ்சு சம்பளத்துக்கு வச்சு வாங்கி கொடுக்கறத விட நீங்களே செஞ்சு சமைச்சு கொடுத்து அதுல கிடைக்கிற நன்மை இருக்குல்ல, அதுல உங்களுடைய உள்ளம் அடையக்கூடிய கருணை இருக்குல்ல, அதுல உங்களுடைய உள்ளம் விசாலப்படுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ இந்த ரமலான்ல நம்ம தொழுகுவோம், நோன்பு வைப்போம், தராவி இருக்கும், கியாமுல் லைல் இருக்கும், நிறைய ஓதலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நிறைய அமல்கள் அல்லாஹ்வை நோக்கி, நிறைய திக்ர், நிறைய தஸ்பீக் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த ரமலான்ல நம்ம நிறைய 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 செய்வோம் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்காக. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் நம்ம காசு கொடுக்கறது அப்படிங்கிறதோட சேர்த்து கண்டிப்பா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தொகையை நம்ம தரப்போறோம். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யறத நிறைய பேர் ரமலான்ல செய்வோம் இல்லையா, ஜக்காத் அப்படிங்கிறது. அதை தாண்டி நம்ம உணவு தருதல் அப்படிங்கிற விஷயத்த சமைச்சு கொடுக்கணும், அப்படிங்கிற நம்ம கையால சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நியத் வைங்க. என்னுடைய அன்பான அத்தனை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்றேன், இந்த ரமலான்ல நாம் நோன்பு நோற்று பசித்திருந்து ஏழைகளினுடைய பசியை இறைவனிடத்தில் ஒப்படைத்து அதுக்காக அந்த பசி எனும் நோயை போக்குவதற்காக நாம் கொஞ்சம் உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை தினமும் செய்வோம். இந்த 30 நாள்ல தினமும் செய்வோம். இன்னைக்கு நான் சமைக்கிறேன் சிறப்பு உணவு, இன்னைக்கு சஹர் இஃப்தார், அது ஒரு ஏழைக்காவது நான் கொடுக்கணும்னு ஒவ்வொரு குடும்பமும் நியத் வையுங்கள். நீங்க கொண்டு போய் தெருவில் இருக்க பிச்சைக்காரங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. உங்க தெருவிலேயே கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாம நல்லா வாழ்ந்தவங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எத்தனை ஆலிம்கள் கஷ்டப்பட்ட குடும்பங்களா இருக்காங்க தெரியுமா? சந்தோஷமா அவங்களுக்கு நல்ல நீட்டான பார்சல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, கவர் பண்றதுக்கு, கவர் போடுறதுக்கு டப்பாக்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அழகா பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு
அடுத்த நாள் அதை வாங்கிட்டு வந்து திருப்ப அதில் பார்சல் பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கிறத ஒரு குடும்பத்துக்காக செய்யுங்கள். இல்லை நான் 5 குடும்பத்துக்கு செய்யறேன், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, ஒவ்வொரு பெண்மணியும், ஒவ்வொரு குடும்ப பெண்மணியும் செய்யுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய அன்பான கோரிக்கை. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் உள்ளத்தின் கருணையை விசாலப்படுத்தும் பொருட்டு நீங்களே இறங்கி செய்யக்கூடிய இந்த அமல்களை இறைவன் பெரிதும் விரும்புவான். 2 உதாரணம் நான் அடிக்கடி நினைவு கூர்ந்துட்டே இருப்பேன். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கற்பிச்சு கொடுத்த விஷயம். ஒரு விபச்சாரி நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுத்தான். ஏன்? தாகத்தை தணித்தல், பசியை தணித்தல். அவ்வளோ பெரிய விஷயம், அல்லாஹ்க்கு அவ்வளோ பிடிச்சமான விஷயம். அந்த உள்ளத்தோட கருணையை அல்லாஹ் அவ்வளோ ரசிக்கிறான், சந்தோஷப்படுறான். பள்ளிவாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் கபரை வெளிச்சமாக்கினான். ரசூல்லா போய் தொழுக வச்சாங்க. தேடி போய், எங்க அடக்குனீங்கன்னு தேடி போய். சின்ன விஷயம், ஆனா அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். உள்ள இருந்த டெடிகேஷன். அப்படி டெடிகேஷனோட ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நம்ம வீட்டில் இருக்க 4 ஆட்களுக்கு சமைக்கிறது மாதிரி ஊரில் இருக்க 40 பேருக்கு சமைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை அல்லாஹ் மிகப்பெரிய அளவு ரசிப்பான், சந்தோஷப்படுவான், மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவான். அந்த வாய்ப்பு நமக்கு வேண்டாமா? நிச்சயம் வேணும். அதனால நாம் எவ்வளவு தூரம் இந்த ரமலான்ல அடுப்பை பற்ற வச்சா ஒரு ஏழை கொடுக்கணும்னு நியத்து வைப்போம். பிறகு அதை கண்டினியூ பண்ணுவோம் லைஃப் டைமுக்கும். ஏதோ இந்த 30 நாள் செஞ்சு முடிச்சுட்டு அப்பா அடுத்த 30 நாள் வரட்டும்ங்கிறதுக்கு இல்லை. இது பயிற்சி. 21 நாள் ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டீங்கன்னா, உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க, அது தொடர்ந்து பழக்கமாகும். அது நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமா இருந்தாலும் சரி. நம்ம 30 நாள் நோன்பு வைக்கிறோம், இதுல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். உணவு சமைச்சு பிறர் பகிர்ந்து கொடுத்தோமா, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். லைஃப் டைம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவோம். அல்லாட்ட கேட்டா கொடுக்க போறோம், அப்படிதானே? அதனால யாரோ செஞ்சு கொடுத்து அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுக்கான விஷயங்களையும் நம்ம சேர்த்து செய்வோம். இன்னொரு பக்கம் வாய்ப்பை உருவாக்குங்கள். பசியாற்றும் திட்டத்துல பல ஊர்களில் பெண்மணிகள் அதை செய்யறாங்க. அவங்களே தலையிடுறாங்க, அவங்களே சமைக்கிறாங்க. அதுக்கான ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு கட்டமைப்புக்கு, தகவமைப்புக்கு அவங்க தங்களை ஆட்படுத்தி கொள்றாங்க. பசிச்சிருக்கவனை கொண்டு போய் அரிசியை உடனே நீட்டி சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. உடனே அவனுக்கு ஒரு தக்காளி சோறோ, ஒரு கஞ்சியோ, ஒரு வடையோ, ஏதோ ஒண்ணு, ஒரு டீயோ வடையோ ஏதோ ஒண்ணு உணவாக அவன் கையில கொடுத்தா தான் அந்த நேரத்துல அந்த பசி என்னும் நோயிலிருந்து உடனடியான நிவாரணத்தை கொடுக்க முடியும். அது எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறத பசிச்சிருந்த பல பொழுதுகள் நம்ம ரியலைஸ் பண்ணித்தான் இருக்கிறோம். அப்போ உணவு கொடுத்தல் அப்படிங்கிற இந்த பணியினுடைய மகத்துவத்தை நாம் உணர்கிற போது அந்த நன்மை நமக்கு கிடைக்க வேண்டாமா? அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டாமா? அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்களா நம்ம ஆக வேண்டாமா? இப்ப இந்த எளிய பணியை, இது கஷ்டமானதெல்லாம் கிடையாது. நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். 2 வருஷமா ஒரு வெள்ளிக்கிழமை தவறாம தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளோட அவங்க அனுபவங்கள்லாம் கேட்கும்போது அவ்வளோ அப்படியே உள்ளம் பூரிக்குது. ஒரே சகோதரி தான், அவங்களே சமைக்கிறாங்க. 30 பேருக்கு ஒவ்வொரு ஜும்மானிக்கும் சமைக்கிறாங்க. சமைச்சு அவங்களே கொண்டு போய் வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுவும் செலக்ட் பண்ணி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தனியா கிடக்கிறவங்க, வயசானவங்க செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க மதரசாக்கு போறாங்க படிக்கிறதுக்கு. ஆலிமாக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே ஆள், ஒரு நாள் கூட தவற விடலை. அல்லாஹ்வோட நேரடி உதவி கிடைக்கிறதையும் உங்களுடைய உள்ளம் கருணைமயம் ஆகிறதையும் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். அப்ப அந்த வாய்ப்பை நம்ம விட்டு கொடுக்கலாமா? நிச்சயமாக இல்லை. சஹர் கொடுங்க, இஃப்தார் கொடுங்க. இஃப்தார் கொடுக்கும்போது உணவையும் சேர்த்து கொடுங்க. ஏன் தெரியுமா? நிறைய இடங்கள்ல நான் கேட்கும்போது சொல்றாங்க, நாங்க இஃப்தார் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு கடல் பாசி, சர்பத்து, அது இது ஸ்நாக்ஸு, நிறைய இந்த மாதிரி வடை அது இதுன்னு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். டிஃபன் அப்படிங்கிறதே சமைக்க வேண்டிய தேவை இருக்காது. இஃப்தாருங்கிறதுக்கு இந்த கஞ்சியும் மேல் தீனியும் தான் அப்படின்னு சொல்றாங்க. பணம் இருப்பவர்களுக்கும் வசதி இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு மிடில் கிளாஸா இருக்கிறவங்களுக்கும் இதை வாங்கி இதை செஞ்சிடலான்ற ஒரு தொகையை ஒதுக்க முடிஞ்சவங்களுக்கும் தான் இந்த சிறு தீனிகளின் வழியாக பசியை அடக்கிக் கொள்வது அப்படிங்கிறது.
அல்லது பசியை போக்கிக் கொள்வது அப்படிங்கிறது. ஆனால் ஏழைகளுக்கு அப்படி முடியாது. இஃப்தார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு இருக்கணும். ஏன்னா நாள் ஃபுல்லாக அவங்க ஏற்கனவே பசிச்சிருக்காங்க. உழைச்சவங்க, காலம் காலமாக உழைக்கிறவங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பசிக்கும். அப்போ இந்த நோன்பு கஞ்சியிலையும் இந்த வடை, இந்த சர்பத்து, இந்த மேல் தீனிகள், சின்ன சின்ன தீனிகள், நட்ஸ் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சாலட் சாப்பிட்றது, இதுகளில் அவங்க பசி அடங்காது. அவர்களுக்கு ஒரு சிறப்பு உணவை கொடுக்கணும். அதனால இஃப்தார்னு பிளான் பண்ணக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு உணவை தயாரித்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏழைகள் என்ன கஷ்டப்படுறாங்க, என்ன உணர்வுல இருக்காங்க, அவங்களுடைய பசி எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களுடைய உள்ள உணர்வு எந்தெந்த சமயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏழையாக வாழ்ந்து பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு உடல் உழைப்பை செலுத்தினால் புரியும். அவற்றையெல்லாம் கடந்துதான் நாமும் வந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுனால இதனுடைய அல்லாவுக்கு நான் நிறைய நன்றி செலுத்துகிறேன். யா அல்லாஹ், அந்த இடத்துல இருந்து என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் உணவு கொடுக்க தூண்டக்கூடிய ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வச்சிருக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய கருணையாளன். இறைவன் மிக பெரியவன். அவன் உள்ளத்தை அறிந்தவன், எண்ணங்களை அறிந்தவன் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அதனால் சிறப்பாக சகர் உணவு கொடுங்க, சிறப்பாக இஃப்தார் உணவு கொடுங்க. நாங்கள் 70 ஊர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் முதல் கட்டமாக ரமலானினுடைய தொடக்கமாக 10,000 ரூபாய் கொடுத்து மோட்டிவேட் பண்ணி பிறகு ஃபண்ட்ரைஸ் பண்ணி உங்களுடைய பணிகளை தொடங்குங்கள்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இந்த காணொலியோட இணைப்பில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு அவசியம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்கள். ஏழைகளுக்கு உணவளிப்போம், ஏழைகளுக்கு நம் கையால் உணவை சமைத்து கொடுப்போம், எழில் சுவனத்தில் இடம் பிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் ரமலான்.